எதை நோக்கி செல்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூட்டணி பங்கீடு குழு அமைக்க திமுகவுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் பேட்டிகளின் மூலமாக அழுத்தம் கொடுத்த ராகுல் அழுத்தத்திற்கு பணிய முடியாது என மறைமுகமாக அறிக்கை வழியாக செய்தி சொன்ன திமுக. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிக தொகுதிகள் என்பதில் திடமாக அழுத்தி சொல்கிறது காங்கிரஸ். இந்நிலையில் திமுக தலைமையின் பதிலுக்காக அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக காங்கிரஸ் காத்திருக்கிறது. கூட்டணி பங்கீடு குழு அமைக்க திமுகவுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகளின் பேட்டி மூலமாக அழுத்தம் கொடுக்கிறார் ராகுல். அழுத்தத்திற்கு அடிபணிய முடியாது என மறைமுகமாக அறிக்கை வழியாக செய்தி சொல்கிறது திமுக. எதை நோக்கி செல்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி? காங்கிரஸ் நிர்வாகிகளின் பேட்டி வழியாக ராகுல் காந்தி அழுத்தம் கொடுக்கிறார். எந்த அழுத்தத்துக்கும் அடிபணிய முடியாது என்று திமுக அறிக்கை வழியாக செய்தி சொல்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக உடனடியாக பேச்சை தொடங்க திமுகவுக்கு காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்கிறது. முந்தைய தேர்தல்கள் போன்றே பேச்சை நடத்த திமுக திட்டமிட்டிருக்கிறது. உடனடியாக பேச்சை ஆரம்பிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்துகிறது. பிப்ரவரி 22க்கு பிறகே பேச்சுவார்த்தை என்பதில் திமுக திடமாக இருக்கிறது. திமுக தலைமையின் அறிக்கை வழியாகவும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய அழுத்தத்திற்கும் எந்த வகையிலும் அடிபணிய முடியாது என்பதாக திமுகவின் அறிக்கை இருக்கிறது. திமுக உடனடியாக பேச்சுவார்த்தை குழுவை அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்துகிறது. இன்னும் பேச்சுக்குழுவை அமைக்கவில்லை என்பதில் எல்லோருக்குமே வருத்தம் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டியளித்திருக்கிறார். இந்நிலையில் திமுகவுக்காக 70 நாட்களுக்கும் மேலாக காத்திருக்கிறோம் என்று தமிழகத்திற்கான காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பேசியிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். ஷியாம் சார், வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட்டணியில என்ன நடக்கிறது அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. நம்ம தொடர்ந்து இது குறித்து பேசி வருகிறோம். டெல்லியில நடைபெற்ற கூட்டத்துல காங்கிரஸ் தலைவர்கள் மூலமாக ராகுல் காந்தி அழுத்தம் கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு திமுக தலைமையின் அறிக்கையை பார்க்கும்போது பிப்ரவரி 22க்கு மேல பேச்சுவார்த்தை அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? காங்கிரஸ் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறதா, திமுக அடிபணியை மறுக்கிறதா, எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? நீங்கள் சொல்வது சரிதான். திமுக தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை பிப்ரவரி 22 முதல் தொடங்கும். விரைவில் கழக தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட உள்ள தொகுதி பங்கீட்டு குழு என்று அந்த அறிக்கையில் இருக்கிறது. எனவே அதற்கு முன்னதாக தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கப்படும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சென்ற முறை தொகுதி பங்கீட்டு குழு
பிப்ரவரி 26ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. தொகுதி பங்கீட்டு குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் துரைமுருகன் பெயர், சுபலட்சுமி ஜெகதீசன் பெயர் இருக்கிறது. அனைவருமாக சேர்ந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கினார்கள். சென்ற முறைக்கும் இந்த முறைக்கும் காங்கிரஸ் கட்சியின் போக்கில ஒரு மாறுதல் இருக்கிறது. அவர்கள் டிசம்பர் மாதமே தொகுதி பங்கீட்டு குழுவை அமைத்து விட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் கேரளா மாதிரியான மாநிலங்களில், அவர்கள் செல்வாக்காக இருக்கிற மாநிலங்களில் தொகுதி பங்கீட்டு குழு இன்னமும் அமைக்கப்படவே இல்லை. பேச்சுவார்த்தை குழுவும் அமைக்கப்படவே இல்லை. யூடிஎஃப் பேச்சுவார்த்தை குழு கேரளாவில் அமைக்கப்படவில்லை, பாண்டிச்சேரியில் அமைக்கப்படவில்லை. ஆக காங்கிரஸ் கட்சி இங்கு தாவேகா ஆப்ஷன் வந்த பிறகு அதன் போக்கு கொஞ்சம் மாற்றம் இருப்பதாகத்தான் நாங்கள் எல்லாம் உணர்கிறோம். தாவேகா ஒரு ஆப்ஷன் இருக்கிறது, அதை தனியாக காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்து பார்க்கலாம், அது காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு நல்லது என்று காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவு கருதுகிறது. உதாரணமா மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள். மாணிக்கம் தாகூரும் காங்கிரஸ் கட்சியின் பார்லிமெண்டரி கொறடா, ஒரு பெரிய பதவியில் இருப்பவர் தான். நேற்றைக்கு கூட கூட்டத்தில் அவரும் கலந்து கொண்டுள்ளார். எனவே அவரது கருத்தை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. அது சாத்தியமா இல்லையா என்று பார்க்க வேண்டும். திமுகவை பொறுத்தவரையிலே ஆட்சியில் பங்கு என்பது சாத்தியம் இல்லை. அது பலமுறை தெரிவித்து விட்டார்கள். சமீபத்திலே கூட மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி கூட அதை வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். ஆக காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி ஒதுக்கீடு இது ஏற்கனவே பெரிய தலைவர்கள் எப்போதுமே பேசி ஒரு இன்ஃபார்மலாக முடிவெடுத்து விடுவார்கள். திரு ஷியாம் சார், எனக்கு இதுல புரிஞ்சுக்க நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, திமுக எப்பவுமே ஒரே மாதிரி தான் செயல்படுவார்கள். இப்போ கடைசி ஒரு மாதம் 1.5 மாதங்களுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை குழு அமைப்பாங்க, நெக் ஆஃப் தி மொமெண்ட்ல எல்லாம் முடிவடைஞ்சிரும். ஆனா காங்கிரஸ் 70 நாட்களுக்கு முன்னாடியே குழு அமைச்சிட்டாங்க. இன்னும் 70 நாட்களா திமுக தலைமை பதில் சொல்லல அப்படின்னு காத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் உடைய அவசரத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? ஆப்ஷன் தாங்க. அதாவது அவர்கள் 70 நாளைக்கு முன்னாடியே குழு அமைத்தார்கள்ங்கிறதுக்காக திமுக அமைக்க முடியாது இல்லையா? ஆளுங்கட்சி பல பணிகள் இருக்கும், உட்கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, பல விஷயங்களை பார்க்கத்தான் செய்வார்கள். வழக்கமாக எப்போதும் அமைப்பது என்னவென்றால் நீங்கள் கூறியதுதான், தேர்தலுக்கு நெருக்க விட்டத்துல ஒரு 1.5 மாதம் முன்னால். என்ன காரணம்னா உட்கட்சியிலையும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இப்போ இன்னும் தொகுதிகள்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு தேர்தலை நோக்கி போவதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கணும். 4 மாசத்துக்கு முன்னாடியே இன்னும் தொகுதிகள்னு சொல்லிட்டா அந்தந்த தொகுதிகளில் உட்கட்சி பிரச்சனை வந்துடும். இப்ப அறந்தாங்கியில திமுகவின் ஒரு மூத்த நிர்வாகி என்ன சொல்றாரு, இந்த முறையை நீங்க அறந்தாங்கிய காங்கிரஸ்க்கே கொடுத்தீங்கன்னா நாங்க அறிவாலயத்தின் முன்னால் தீக்குளிப்போம் சொல்றாரு. அந்த அளவுக்கு அதுல அக்ரெசிவ்னஸ் வந்துடும். எனவே பெரிய கட்சிகள் எப்போதுமே முன்கூட்டியெல்லாம் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இன்னும் தொகுதிகள் சொல்ல மாட்டாங்க, நம்பரை டிசைட் பண்ணிருப்பாங்க. இப்ப பிஜேபி அதிமுக கூட்டணி இன்னும் தொகுதிகள் சொல்லிட்டாங்களா, அது எப்படி சொல்ல முடியும்? பிஜேபி நிறைய கேட்பாங்க, ஆட்சியில் பங்கு கேட்பாங்க, 50 தொகுதியெல்லாம் கேட்பாங்க. அது கட்சிகளின் உரிமை தான். அதுக்கு பிறகு அதெல்லாம் நெகோசியேட் பண்ணுவாங்க. முன்கூட்டியே பெரிய தலைவர்கள் இன்ஃபார்மலா இதை பேசியிருப்பாங்க. அப்ப தாவேகா ஆப்ஷன் வந்த பிறகுதான் காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கிறது. காரணம் அது கேரளாவில் இருக்கிற பாலிடிக்ஸும் சேர்த்து தான். வேணுகோபால் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் ஆகணும் என்பது அவரது எண்ணம். அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போறது இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடாவிட்டாலும் அவர்கள் முதலமைச்சர்கள் மத்தியில் இருந்து வருவதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கன்னியாகுமரி மாவட்ட அரசியல் அதோட நீட்சி கேரளா, இதுல தாவேகாவோட ஆப்ஷன் விஜய் ஒரு பிரச்சார பீரங்கியா செயல்படுதல், இதெல்லாம் நமக்கு நல்லதுன்னு அவர் நினைக்கிறார். அது அவரோட கணக்கு தான். திரு செல்வ பெருந்தகை அவர்களுடைய பேட்டி, திமுக குழு அமைக்காததுல எல்லாருக்குமே வருத்தம் தான், மேலிடத்தினுடைய குரலை முதல்வரிடம் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ராகுல் காந்தி அவர் மனதில் என்ன இருக்கிறது, அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இப்போ ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர்களை வச்சு அழுத்தம் கொடுக்கிறாரா திமுகவுக்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் அதை எப்படி கையாளுறாருன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே இந்த குழு கிரீஷ் தலைமையிலான குழு முதலமைச்சர் சந்திக்க நேரம் கேட்டு முதலமைச்சர் சந்தித்தார். அப்போது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு தான் சொன்னாங்க. ஆனா அவர் ஒரு 70 தொகுதி விருப்பப்பட்டியலை முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாரு. அதை அவர்கள் ரசிக்கவில்லை. இப்போதே டிசம்பர் மாதமே 70 தொகுதிக்கு விருப்பப்பட்டியல் கொடுத்தால் என்ன என்கிற மாதிரில அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. எனவே அப்படியே அது புறக்கணிப்பானது. அந்த குழுவை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் கிரீஷ் தலைமையில குழு அமைத்து பயனில்லை என்கிற முடிவை திமுக தலைமை தெரிவித்து விட்டது. புதிதாக முகுல் வாசனிக்கோ அல்லது வேறு பெரியவர்களோ வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இதெல்லாமே இப்போது முடிவாகக்கூடிய விஷயம்தான். தாவேகா ஆப்ஷன் வந்த பிறகு காங்கிரஸ் கட்சியில வேற சிந்தனை வந்திருக்கிறது என்பதையே திமுக ரசிக்கவில்லை. என்ன காரணம்னா, ஆல் இண்டியா லெவல்ல ராகுல் காந்திக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்தது நம்ம தான்.
இப்போ உதாரணமா சமீபத்தில் நடந்த பார்லிமெண்ட் பிரச்சனைகள்ல திமுக எம்பிக்கள் வந்து குரலே எழுப்பல, அமைதியாகவே இருந்தாங்க. காரணம் காங்கிரஸ் கட்சி நடந்து கொள்கிற விதம் தான். அப்போ ராகுல் காந்தியின் மௌனமான ஆதரவு இதுக்கு இருக்குன்னு நினைக்கிறது திமுக. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பார்லிமெண்டரி கொறடாங்க அவர் வந்து ராகுல் காந்திட்ட கேட்காம எப்படி சொல்ல முடியும் மாணிக்கந்தாவூர். சோ மாணிக்கந்தாவூர் சொல்றது எல்லாமே ராகுல் காந்தியின் குரல் என்று திமுக தலைமை நினைக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து இதுதான். இப்போ தொடர்ந்து திமுக தலைமையினுடைய அறிவிப்பு பார்த்தோமே, ஆனா அவங்க அதுல பொதுவான நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் தோழமை கட்சிகளோடு தொகுதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் இதையெல்லாம் எப்படி கையாள்வதாக நீங்க பார்க்கிறீங்க? அதை கடந்தும் போகல, ஆனா நேரடியாகவும் அட்ரஸ் பண்ணல, ஆனா அறிக்கை மூலமாக ஒரு மறைமுகமான ஒரு செய்தியை சொல்றாரு. அப்படி பார்க்கலாமா? அப்படிதான் பார்க்க வேண்டும். காரணம் நீங்கள் குறிப்பிட்டது போல திமுகவின் முன்னால் இருக்கிற பணிகள், சவால்கள் எல்லாத்தையும் வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. சட்டமன்றத்துல வந்து இடைக்கால பட்ஜெட் தாக்க வேண்டிய அவசியம் இதெல்லாமே சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு ஒரு 3 வரிகள்ல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மற்றும் குழு அமைத்தல் ஒரு 3 வரி தான் இருந்துச்சு. வழக்கமாக இது மட்டும் தனியாக ஒரு அறிக்கையாக வெளியிடப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் ஸ்டாலின் அவர்கள் அனுமதி இல்லாம வந்து இந்த அறிக்கை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கம்பைண்டா ஒரு அறிக்கையாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். அது கூட காங்கிரஸ் கட்சிக்கு அவ்வளவு திருப்தியாக இருக்காது. ஏனென்றால் நேற்றைக்கு இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் பெரிய அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் தரல என்று அவர்கள் நினைக்கலாம். தாவேக ஆப்ஷன் அவங்க எடுத்துக்க போறாங்களா இல்லையா, அது வந்து ராகுல் காந்தி கையில தாங்க இருக்கு. காரணம் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எம்பி எதுவுமே வர்றதுக்கு வழி இல்லை. 2029 ஜெயிச்சு வந்தா தான் உண்டு. அப்ப இப்ப இருக்கிற ஆல் இண்டியா பிரஷர்ல ராகுல் காந்திக்கான ஆதரவு என்பது திமுக எம்பிக்கள் தர வேண்டும், கண்டிப்பாக தர வேண்டும். அப்படி தந்தால் மட்டும்தான் அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். உதாரணமாக இப்போ இருக்கிற இந்த புக்கு கான்ட்ரவர்சி, பென்குயின் பப்ளிஷ் பண்ணிச்சா அன்பப்ளிஷ்டு புக்கா, அமேசான்ல வந்து இந்த புக் அவைலபிள்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ஏற்கனவே 2023 ட்வீட் போட்டிருக்காரு ராணுவ உயர் அதிகாரி. அதுல என் புக் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்கிக்கிங்கன்னு அந்த ட்வீட்ல வந்து மறைமுகமாக ஒரு வேண்டுகோள் இருக்கு. இதெல்லாம் வைத்து அன்பப்ளிஷ்டு புக்குன்னு அது சொல்ல முடியாதுங்கிறது ராகுல் காந்தி கருத்து. ஆனால் பெங்குவின் கருத்து என்னன்னா, இல்ல அது அன்பப்ளிஷ்டா, இன்னமும் வந்து புக்கு வந்து வெளியிடப்படவில்லை, புக்கு தயாராக இருக்கிறது என்று சொல்வதே புக்கு வெளியிடப்பட்டதுக்கு சமம் அல்லன்னு அவங்க ஒரு விசித்திரமான வியாக்கியானம் கொடுக்கறாங்க. இப்படி ஆல் இந்தியா லெவல்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. பார்க்கலாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற கேள்வி இன்னும் கேள்வியாதான் இருக்கு. இன்னும் சரியான பதில் எதுவும் புலப்படவில்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. நன்றி திரு தலாஸ்வி சாமி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.